பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய ஜெபம் ஒரு தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தாழ்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆகவே அவர் நம்மை உயர்த்தும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகர் ஆச்சரியப்படும்படிக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை கட்டளையிடுகின்றார். நாம் செய்கின்ற வேலைகளிலே, நாம் செய்கின்ற எல்லா விதமான தொழில்களிலே நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு தாழ்மையாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் அதிலும் கூட நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.